இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டர் 10 படம் 15 படம் தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் குறிப்பாக யங் டைரக்டர்ஸ் ஒரு படத்துக்கு அவங்க நிறையா டைம் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சினிமா வந்து இப்போ பயங்கரமாக மாறிடுச்சு. ஒரு படத்துக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூவே பயங்கரமாக இப்போது வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் ஒரு படத்துக்கான ப்ரொடக்ஷன் டைம் எடுத்துக்குது. அண்ட் சில பேர் வந்து எழுதுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்குது. ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கதையை உருவாக்குறதுக்கு டைம் ஆகுதுன்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இப்போ இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதே சினிமாவில் ஒரு காலத்தில் 100 படங்கள் இயக்கிய இயக்குநர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய சினிமாவில் 100 திரைப்படங்கள் இயக்கிய இயக்குநர்கள். இதில் முதல் ஆள் இயக்குனர் சங்கர், அதாவது இப்போ இருக்கிற சங்கரில் கே சங்கர். இவர் வந்து தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்கள் இயக்கியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா ஆலயமணி, ஆண்டவன் கட்டளை, சந்திரோதயம் போன்ற திரைப்படங்கள். இதில் ஆலயமணி திரைப்படம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம். பிதாமகனோட சூர்யா சொல்வார்ல, ஆலயமணி படத்தில் கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பான், அந்த படம் தான் அது. சரி, அந்த ஆலயமணி திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்னால சிவாஜி கணேசன் இவருக்கு அடுத்து 7 திரைப்படத்தை கொடுக்குறாரு. 7 திரைப்படத்தை அவர் இயக்குவதற்கான வாய்ப்பை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து சிவாஜி கணேசனை வச்சு அவர் அந்த 7 திரைப்படத்தையும் இயக்குனார். அண்டு சிவாஜிக்கு மட்டும் கிடையாது, எம்ஜிஆர் அவர்களுக்கும் இவர் வந்து சில திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு. குறிப்பாக அவரோட அந்த ஸ்டார்டம், அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இவரோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக குறிப்பிடத்தக்க ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். இதனால தான் எம்ஜிஆர் அவரோட ப்ரொடக்ஷன்ஸில் உருவான அடிமை பெண் திரைப்படத்தை இவரை டைரக்ட் பண்ண சொல்லியிருப்பார். அண்ட் அந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் கே சங்கர் அவர்கள் தான். அண்டு சந்திரோதயம் திரைப்படம், இந்த சந்திரோதயம் திரைப்படத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம். ஸோ அதுக்கும் இவர் தான் டைரக்டர். அண்டு இந்த சந்திரோதயம் திரைப்படத்தில் சந்திரோதயம் குறிப்பிடுறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை தான். ஏன்னா பாடல்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அப்படின்லாம் பாடல் வரிகள் இருக்கும். இப்படிப்பட்ட இயக்குனர் கே சங்கர் அவரோட கடைசி காலகட்டத்தில், அதாவது அவரோட திரைவாழ்வில் கடைசி காலகட்டத்தில் நிறையா பக்தி படங்கள் எடுக்க ஆரம்பித்தார். அந்த வகையில் 1996ஆம் ஆண்டு வெளியான வெற்றி விநாயகர் திரைப்படம் தான் இவர் இயக்கிய கடைசி திரைப்படம். அடுத்த இயக்குனர் ஐவி சசி. இவர் மலையாள இண்டஸ்ட்ரியை சார்ந்த இயக்குனர். தமிழ்லேயும் சில திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு. இவர் 110 திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு அவரோட திரை வாழ்க்கையில். அண்ட் இவர் மலையாள சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர். இவரை தான் மலையாள சினிமாவோட பேட் பிரேக்கர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் படங்கள் இருக்கிற மேக்கிங், டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், ஒரு ஆர்ட் படத்தை கூட கமர்ஷியல் வேல்யூவோட சொல்கிற இவரோட விதம், இது எல்லாமே மலையாள சினிமாவில் பயங்கர பேட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக இருந்தது. அண்டு இவர் இயக்கிய மலையாள திரைப்படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு, பெரும்பாலும் பெரிய ஹிட்டு. அண்டு தமிழ்லேயும் இவர் சில திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா கமலஹாசன் நடிப்பில் வெளியான குரு, அதில் கமலஹாசன் கூட பேரா ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அதில் இருக்கிற பாடல்கள்லாம் பெரிய ஃபேமஸ்ஸு. இந்த பறந்தாலும் விடமாட்டேன் அந்த பாடலாம் வந்து அந்த படத்தெல்லாம் வரும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது பயங்கர டெக்னிக்கலி பிரில்லியண்டான திரைப்படமாக இருக்கும். அண்டு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு காளி அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருப்பார். அடுத்தது இயக்குனர் தாசரி நாராயண ராவ். இவர் ஆக்சுவலாக உலகத்திலேயே முதலாக 150 திரைப்படங்கள் இயக்கிய ஒரே இயக்குனர். தெலுங்கு சினிமாவில் நிறையா படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர், ஆக்டர், சாங் கம்போசர், லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி சொல்லிகிட்டே போனால். அது மட்டும் இல்லாமல் உதயம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையோட நிறுவரும் கூட. அப்போது ஆந்திராவில் ஈநாடு, அதுதான் வந்து பெரிய நியூஸ் பேப்பர் இப்போயும் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நியூஸ் பேப்பரை ஃபார்ம் பண்ணது இவர் தான், உதயம் சொல்லி. அண்ட் இவர் எடுத்த இந்த 150 திரைப்படம் இருக்குல்ல, இது எதுவுமே எல்லாமே ஒரே மாதிரிலாம் இருக்காது. இவர் வந்து ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தை எடுப்பார், ஒரு மசாலா திரைப்படம் பண்ணுவார், ஒரு ஆர்ட் திரைப்படம் பண்ணுவார், ஒரு ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணுவார், தெலுங்கு சினிமாலே வித்தியாசமான திரைப்படங்கள்லாம் பண்ணுவார். குறிப்பாக சொல்லணும்னா சிரஞ்சீவி நடிப்பில் ஹிட்லர்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் தெலுங்குல, அது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு மலையாள படத்தோட ரீமேக்கு. அண்ட் இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான இயக்குனர் இருக்கிறாரு, இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. அவர் இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஆள் தான். அஃப்கோர்ஸ் அவர் பாலச்சந்தர் அவர்கள்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறார். அண்ட் தாசரி நாராயணராவ் அவர்கள்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. அப்போது ஒரே நேரத்தில் இவரோட பல திரைப்படங்களோட டப்பிங் ஒர்க்கு, மிக்சிங் ஒர்க்கு இதெல்லாம் போயிட்டு இருக்குமா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை அவர் வந்து டெலிகேட் பண்ணி விட்டுருவார். ஸோ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் இவர் வந்து இப்போ எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே வேறு வேறு படங்களாக இருக்கும். ஒன்று பார்த்தா பயங்கர கமர்ஷியல் மசாலாவாக இருக்கும், ஒன்று வந்து பயங்கர ஆர்டிஸ்டிக் ஃபிலிமாக இருக்கும், இப்படி பல்வேறு விஷயங்களாக இருக்குமா. அப்போ ஒரு சுரேஷ் கிருஷ்ணாட்ட சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி நான் வந்து இத்தனை படம் பண்ணிட்டேன், 100 படம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பெருசாக பேசுகிறாங்க.
ஆனால் ஒரு காலத்தில் நான் தான் இதை பண்ணியிருக்கிறேன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த ப்ராசஸ், இந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்ச நாள் எவால்வ் ஆயிரும். எவால்வ் ஆயிடுச்சுன்னா நிறையா பேர் ரொம்ப கம்மியாக தான் படம் பண்ணுவாங்க. அப்போது நான் தான் வந்து ஏதோ அப்போ வந்து 100 படம்லாம் எடுத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பேசுவாங்கன்னு அவர் சொல்லிக்கிறாரு. இதை சுரேஷ் கிருஷ்ணாவும் ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ தாசரி நாராயண ராவ் நம்ம இந்தியன் சினிமாவில் நிஜமாக ரொம்ப பெரிய அறிய வேண்டிய ஒரு டேரக்டர். 150 ஃபிலிம்ஸ்னால் யோசிச்சு பாருங்கள். இது நான் எடுத்து வச்ச இந்த 100 படங்களை தாண்டி இயக்குனர்கள். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது லிஸ்ட்டு தெரிஞ்சால், நேம் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் இப்போ சொன்ன இயக்குனர்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.